ஆண்டவருடைய போதனையை பாருங்கள். அது இந்த நடைமுறையிலே பெரும்பாலானவர்கள் செய்கிற காரியங்களுக்கு எதிராக இருக்கும். ஆச்சரியமான போதனைகள். ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற போதனை என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் நம் ஆண்டவரை பின்பற்றி ஒழுக்கமாக, பரிசுத்தமாக, நீதியாக, நேர்மையாக பேசும் பொழுது, நடக்கும் பொழுது உலகம் நம்மை ஒத்துக்கொள்ளாது. நம்முடைய மேல் அதிகாரிகளும் நமக்கு கீழ் இருக்கிறவர்களும் நம்மை பொறுத்து கொள்ள முடியாது. உடனே நம் மேலே இல்லாத பொல்லாத காரியங்களை இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு பொறாமை வரும். நம்மேல் குற்றப்படுத்துவார்கள். எப்போடா இவங்கிட்ட ஒரு தப்பு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவர்கள் தீவிரப்படுவார்கள். இல்லாத பொல்லாத காரியத்தை கூட சொல்லுவார்கள். இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு அவன் செய்யாத தவறை செய்தான் என்று சொன்னால் இம்மீடியட்டாய் கோபம் வரும். அது மனித இயல்பு. பல நேரங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் அந்த தப்பை செஞ்சுட்டு கூட அந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம், ஐயா நான் செய்யவே இல்லை, ஆனால் என்னை பற்றி இப்படி அவமானமாக பேசி பப்ளிக் பண்ணிட்டாங்க, என்னுடைய கேரக்டரையே அசாசினேட் பண்ணுறாங்க. வேதனை இயல்பாக மனிதனுக்கு அந்த இடத்துல வேதனை வரும். நல்ல மனிதர்கள் யாராக இருந்தாலும். ஆண்டவர் சொன்னார், அப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் வேதனைப்படுவதற்கு பதிலாக மகிழ்ச்சியாயிருங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். வேலை செய்கிற இடங்களிலே சில நேரங்களில் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம், அது தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு அதை அடுத்தவர்கள் போய் 1க்கு 2 அதை எடுத்து சொல்லி நமக்கும் மேல் அதிகாரிக்கும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விடுவார்கள். அந்த இடத்துல பொறுமையாய் நம்முடைய நியாயத்தை அந்த இடத்துல விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாய் இந்த இடத்துல இருங்கள். உள்ள மகிழ்ந்து களி கூறட்டும். கொஞ்சம் கஷ்டம்தான் இது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ஆண்டவருடைய செயலை, காரியங்களை உடனே நீங்கள் பார்க்க முடியும். நம்மை ஒரு மனிதன் தவறாய் நம்முடைய காரியங்களை குறித்து பேசும் பொழுது இருதயத்திலே மகிழ்ச்சியாயிருங்கள். இருதயத்திலே மகிழ்ச்சியாயிருங்கள். தேவ சமூகத்திற்கு வந்து விடுங்கள். ஆண்டவரிடத்திலே வந்து நீங்கள் ஒருவேளை ஒரு ஆரம்பத்தில் ஆண்டவரிடத்தில் அழுது கூட நீங்கள் அந்த பிரச்சனையை சொல்லலாம். நான் அப்படி சொல்லி இருக்கிறேன். எடுத்த உடனே அந்த குணம் நமக்கு வந்து விடாது. இன்றைக்கு இந்த போதனை ஆண்டவர் தருகிறார். இதை கடைபிடிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் வந்து நீங்கள் கதறி அழுது சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்க பிரயாசப்படுங்கள். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூற ஆரம்பித்து விட்டார் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்படும். ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். சத்துருக்கள் அங்கே இருக்க முடியாது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்று சொல்வார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். யார் என்ன தீமையான மொழிகளை பொய்யாய் சொன்னாலும் சந்தோஷப்படுங்கள். அந்த காரியத்தை நீங்கள் வளர்ந்து வாருங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உலக பிரகாரமாக
கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். எங்களுடைய இயல்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தான் சொல்லுகிறது. ஆனாலும் எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் மன்னித்து நாங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.